பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்தது தொடர்பான புகைப்படம் உரிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது. கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதை தொடர்ந்து வங்கதேசம் உருவானது. இதை வெற்றி தினமாக இந்திய ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு வெற்றி தினத்தை முன்னிட்டு 1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ராணுவ தலைமையகத்திலிருந்து அகற்றப்பட்டு டெல்லி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள மனேஷா மையத்தில் வைக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் AAK நியாசி, இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெக்தீப் சிங் அரோரா ஆகியோர் கையெழுத்திடுகின்றனர். இந்த படம் ராணுவ தலைமையகத்திலிருந்து அகற்றப்பட்டது குறித்து மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார். இது குறித்து விளக்கமளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இந்திய ராணுவம் வெற்றி தினத்தை முன்னிட்டு கடந்த 1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்த புகைப்படத்தை மானேஷா மையத்தில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வைத்ததாகவும் 1971ஆம் ஆண்டு போரின் கதாநாயகன் ஃபீல்ட் மார்ஷல் மனோஷா மையத்தில் இந்த படம் வைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கும் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டுக்கும் இந்த புகைப்படம் சாட்சியாக உள்ளது எனவும், இந்த படத்தை மானோஷா மையத்தில் வைப்பதால் அங்கு நாள்தோறும் அதிக அளவில் வரும் பார்வையாளர்கள், உலகின் பல நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பயனடைவர் எனவும், பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்ததற்கு சாட்சியாக இருக்கும் இந்த படத்தை மானேஷா மையத்தில் வைக்கப்பட்டிருப்பது மிக பொருத்தமானது எனவும் ராணுவம் தெரிவித்துள்ளது.